ஆளுமைமிகு அரசுப்பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்றைக்கி என்னென்னா, அந்த வேலிடேஷன் சொல்லிட்டு போன 25/3/2025 அன்னைக்கு பார்ட் 4 மூலம், அதாவது வேலிடேஷன் ஆஃப் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அந்த தலைப்பில் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா? அதுதான், அது சம்மந்தமாக தான். இப்போ எல்லோரும் 8வது பே கமிஷனில் எங்களுக்கு பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ஆயிடாது, அதை சொல்கிறது தான். ரெண்டாவது, இந்த பென்ஷன் சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஐட்டம். ஒன்று, பென்ஷன்களை ரிட்டையர்மெண்ட் தேதியில் பாகுபடுத்துறது. நல்லா கேட்டுங்க, பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் தேதியில் பாகுபடுத்துறது. அதே போல் பே கமிஷன் எஃபெக்ட் தேதியில் பாகுபடுத்துறது. மூணாவதாக, இந்த பே கமிஷனை என்னைக்கு எஃபெக்ட் கொண்டு வர்றது, இதெல்லாம் இப்போ இருக்குது. அதாவது இந்த ஏன் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கு அவங்க சுமார் 23 பத்தியில் நிறைய மேட்ரு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது 29/124 நினைக்கிறேன், அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அது என்ன பண்ணாங்க, ஆல் இண்டியா பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க, இந்த மாதிரி பாகுபாடு படுத்தக்கூடாதுன்னு. அப்போது அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கொடுச்சு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தந்த தீர்ப்பு என்னன்னா, அந்த மாதிரி பென்ஷனர்களை பாகுபடுத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதன் விளைவாகத்தான் இப்போ இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. அதுதானா, இதுதான் அதனுடைய இது. இப்போ நான் முதலே சொல்லிட்டேன் என்னென்ன சட்டம்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த நிர்வாக தீர்ப்பாயம் இருந்தாலும் சரி, எந்த சட்டப்பூர்வமான அமைப்பாக இருந்தாலும் சரி, சட்ட சபைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்குது. இதுதான் அந்த சட்ட திருத்தம். அதனால் இதன் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, 8வது பே கமிஷனில் சம்பளத்துக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அதே போல் பென்ஷனுக்கு ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் அந்த என்ன சொல்லியிருக்காங்கிற அடிப்படையில் நம்ம செல்லதை பார்த்துடலாம். இப்போ நம்ம பென்ஷன் பார்க்கலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த சூழ்நிலையும் இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு உங்களுடைய பென்ஷன் பலன் என்னவாக இருக்கும். அதாவது இந்த 8வது பே கமிஷன் என்பது 1/1/2026 ஆரம்பித்து 31/12/2035 வரைக்கும் உள்ளது. மோரார்லெஸ் இந்த பழைய பென்ஷனில் வருவாங்க, மேக்சிமம் இதில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருப்பாங்க. அதனால் முக்கியமான பகுதி இதுதான். இப்போது 31/12/2015 அன்றைக்கி 25 அன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேன், பேசிக் பே 60,000. இன்னும் ரிட்டையர் ஆகிறவங்க நிறையா வாங்குவாங்க. நம்ம என்னன்னு கேட்டால், ஒரு மத்தியமான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இன்னும் சர்வீஸ் இருக்கிறத கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த 60,000ங்கிறது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னா 1.856. அதாவது பே கமிஷன் தருகிற பணப்பலன் 16%ன்னு நிறைய பேர் நிறையா போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரு எப்படி அரைவாகுறது தெரியாததான் காரணம். ஸோ அந்த 1.856 நம்ம 60,000 பெருக்குனா கிடைக்கக்கூடியது 1,11,360. இப்போ சம்பளம்ங்கிறது 100 ரூபாயில் இருக்குது. அதில் 1,11,400ன்னு போட்டிருக்கோம். சரிதானா? இது நாம் சொல்கிறது இந்த ஃபார்முலாவை தான் அடாப்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்முடைய பொதுவான எதிர்பார்ப்பு என்ன, 16% கொடுப்பாங்கிறது தான். அது இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதன் பிரகாரம் பார்க்கணும். இப்போ முதல்ல பென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் 30 வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுவாங்க. 30 வருஷம் தான் கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வேணால் நீங்கள் சம்பளம் நிறையா இருந்தீங்கன்னா அந்த சம்பளத்துக்கு உள்ளதை கொடுத்துருவாங்க. ஆனால் சர்வீஸ் எவ்வளவு 30 வருஷம் தான் கணக்கு பண்ணுவாங்க. அதில் 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கடைசி எல்பிடினா லாஸ்ட் பேட்ரான். அது எவ்வளோ, கடைசி சம்பளம் எவ்வளோ, 1,11,400. அதை இந்த யூனியன் கவர்மெண்ட் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணாங்கிற கணக்கே கிடையாது. அவர் கடைசி சம்பளம் என்னங்கிறது தான் கணக்கு. அதன் பிரகாரம் 1,11,400 அதில் 2ஆல் ஊற்றோம்னா பாதி 50%, 55,700. இதே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சம்பளத்துலேயும் பாதி பார்ப்பாங்க. ஆனால் 30 வருஷம் 60 அரையாண்டு வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு பாதி கிடைக்கும். அந்த ஃபார்முலா பிரகாரம் அந்த 1,14,000 ஒரு 11,400/2 × 60/60 போட்டால் 55,700. இது பென்ஷனுக்கு வெறும் பேமெண்ட்டு தான் எடுத்துக்குவாங்க, வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த பென்ஷனுக்கு கம்யூட்டேஷனை பார்ப்போம். 40% நீங்கள் கம்யூட்டேஷன். பென்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, 40% பென்ஷன். அதாவது இந்த இப்போ 55,700 40% 22,280. அது 12 × 8.114 தான் ஃபார்முலா. அதன் பிரகாரம் இவர் பெறக்கூடிய கம்யூட்டேஷன் 21,90,748. இங்கே தமிழ்நாடு அரசுக்கு 3ல் 1 பங்கு தான் கம்யூட் பண்ணலாம். அதாவது அந்த 55,700ல் 18,566 தான் கம்யூட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இவர் கிடைக்கக்கூடியது 18,20,25,558. இது ஃபுல் சர்வீஸ் 33 வருஷத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த யூனியன் கவர்மெண்ட் சர்வெண்ட் 20 வருஷம் தான் வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு சம்பளம் எவ்வளோ, 1,11,400. அந்த 20 வருஷம் வேலை பார்த்தாலும் இவருக்கு 55,700 தான்.
இவர் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாருங்கிற கணக்கே கிடையாது. 10 வருஷம் வேலை பார்த்தாலும் 5700 தான். குறைச்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்த்தாலும் அந்த கடைசி சம்பளத்தில் 50%ங்கிறது தான் அங்கே பென்ஷன். இதே அங்கே பார்த்தீங்கன்னா 1,11,400க்கு 37,134 வருது. அதை வந்து நம்ம வந்து போட்டோம்னா 37,140ன்னு எடுத்துக்கலாம். அதான் அங்கே வர்றது அதான். இப்போ அதே கம்யூட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட்டுக்கு தான் 55,700க்கு தான் அவர் கம்யூட்டேஷன் அவர் எடுத்துக்குவார். யார்? யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபு 40%. அவருக்கு 21,90,748 இருக்கும். நமது தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு இந்த 37,140ல் அதாவது 3ல் ஒரு பங்கு தானே. ஏன்னா சர்வீஸ் இவருக்கு வந்து குறைச்சா இருக்கிறதுனால பென்ஷன் குறைஞ்சி போச்சு இல்லையா? அப்போது அவருக்கு என்ன வரும்? 12,17,301 தான். இவருக்கு கிடைக்கக்கூடியது இவ்வளவு தான். அதே போல் இப்போ வந்து இவருக்கு ஃபேமிலி பென்ஷன் வச்சுக்கிங்க. ஃபேமிலி பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணிங்கன்னு கவலையே கிடையாது. கடைசி சம்பளம் என்னங்கிறது தான் கணக்கு. லாஸ்ட் பேயில் அந்த பென்ஷனர் இறந்த பிற்பாடு அந்த லாஸ்ட் பேயினுடைய 50% அவர் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு? இறந்து போன மறுநாள்லேருந்து ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு, அல்லது அந்த பென்ஷனர் உயிரோடு இருந்தால் எப்போ அவருக்கு 67 வயசு ஆகுமோ அது வரைக்கும். அதான் இந்த கணக்கு. 50% அல்லது 7 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அல்லன்னு சொன்னால் அவர் எப்போ 67 வருஷம் வயதாகுதோ, சாரி, அவர் பென்ஷன் இறந்து போன மறுநாள்லேருந்து 7 வருஷத்துக்கு, ரிட்டையர் ஆகி இறந்து போனதுக்கு 7 வருஷத்து வரைக்கும், அல்லன்னா அவருக்கு என்றைக்கு 67 வயசாக வருமோ அது வரைக்கும் 50% கொடுப்பாங்க எல்பிடியில். அப்புறம் அவருடைய சம்பளத்தில் 30% ஆகிரும். இப்போ இங்கே தமிழ்நாடு அரசு ஊழியருக்கும் அதே தான், 7 வருஷம்தான். ஆனால் 7 வருஷம் அல்லது அவருக்கு என்றைக்கு 65 வயசு ஆகுதோ அது வரைக்கும் தான் அவருக்கு வந்து 50% கிடைக்கும். அதுக்கப்புறம் 30% ஆகிரும். இதுதான் இந்த பென்ஷன் ஸ்ட்ரக்சரில். இதில் மாற்றம் இல்லை இப்போதைக்கு. அவங்க ஒன்றும் மாற்றத்தை சொல்லலை. இனி அடுத்தாப்புல இன்னும் சொச்சத்தை பார்ப்போம். இந்த பென்ஷன்லேயே மற்றபடி கிராஜுவிட்டி, டெர்மினல் லீவ் சேலரி பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பென்ஷனு, கம்யூட்டேஷனு, ஃபேமிலி பென்ஷன், இது 3க்குமே டிஏ கிடையாது. டிஏ கிடையாதுங்கிறதுனால இதே 1,11,400 ஒரு பென்ஷன் பே வாங்குறவருக்கு இந்த 1/1/2026 ஆரம்பித்து 31/12/2035 வரைக்குமே பென்ஷனு, அவருடைய ஃபேமிலி பென்ஷனு, அவருடைய கம்யூட்டேஷன் எல்லாமே மாறாது. ஏன்னா டிஏ கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டிக்கு டிஏ உண்டு. இந்த டிஏ ஆரம்பத்துலேருந்து இல்லை. 1/1/96 5வது பே கமிஷன் அமலாக்கம் பெற்ற பிறகு தான் கிராஜுவிட்டிக்கே டிஏ வந்துச்சு. இது ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசிக் பே ப்ளஸ் டிஏ பை 4 இன்ட்டு சிஹெச்ஒய். சிஹெச்ஒய்ங்கிறது கம்ப்ளீட்டட் ஹாஃப் இயருங்கிறது. பேசிக் பேனா நம்ம ஏற்கனவே தெரியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஜுவிட்டிங்கிறது கம்ப்ளீட் பண்ண ஒரு அரையாண்டுக்கு 1/4 மாத சம்பளம். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1/2 மாத சம்பளம் தான் கிராஜுவிட்டி. எவ்வளோ நாள் பண்ணியிருக்காரோ அவ்வளோ நாளே கொடுப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் 16 மாதம் தான். அதாவது 40 வருஷம் 42 வருஷம் வேலை பார்த்தாலும் அதிகபட்சமாக 33 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1/2 மாதம், அதாவது அரை வருஷத்துக்கு 1/4 மாதம்னா ஒரு வருஷத்துக்கு 1/2 மாத சம்பளம் தானே. ஆக மொத்தம் 16 மாத சம்பளம் கிடைக்கும். ஃபார்முலா, ஒரிஜினல் ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசிக் பே ப்ளஸ் டிஏ பை 4 இன்ட்டு இவர் வந்து 33 வருஷம் சர்வீஸ்னு போட்டிருக்கோம், 66 ஹாஃப் இயரு. அதனால் பே ப்ளஸ் டிஏ பை 4 இன்ட்டு 66 தான் ஃபார்முலா. இப்போது இதில் வந்து நம்ம போடுறது 1/1/2026க்கு. அன்னை தேதியில் டிஏ இருக்காது. அதனால் டிஏ 0. ஸோ 1,14,400 ப்ளஸ் 0 ஈக்குவல் அதே தான் பை 4 இன்ட்டு 66 18,38,100. புரியுதா? அது இதே தான் இந்த பென்ஷனு, கிராஜுவேட், ஃபேமிலி பென்ஷனு, கம்யூட்டேஷன் 3லேயுமே யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கிராஜுவிட்டி 2 பேருக்கும் ஒரே நீதி தான், ஒரே ஃபார்முலா தான். அதன் பிரகாரம் இதே சம்பளம் வாங்கினாருன்னு சொன்னால் 1,11,400 வாங்கினாருன்னா அவருக்கும் 18,38,100 தான் வரும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம், இந்த வந்து பென்ஷனு, ஃபேமிலி பென்ஷனு, கம்யூட்டேஷன் மாறாது, 10 வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். இது அப்படி இல்லை. டிஏ வர 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 என்னாகும், இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா டிஏ சேர்ந்ததுனால ஒவ்வொரு 6 மாதத்துலேயும் இந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். இது பொதுவானது. அப்புறமேல பார்த்தீங்கன்னா, டெர்மினல் லீவ் சேலரி. டெர்மினல் லீவ் சேலரினா ஒன்றும் இல்லை, ரிட்டையர் ஆகும்போது வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் பேர் டெர்மினல் லீவ் சேலரி. இந்த டெர்மினல் லீவ் சேலரிக்கு ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. பே ப்ளஸ் டிஏ தான். இதுக்கு பே ப்ளஸ் டிஏ தான். அதனால் இதுவும் என்ன பண்ணோம், பேசிக் பே ப்ளஸ் டிஏ. இதுவும் என்னாகும், ஒரு 6 மாதம் பே கமிஷன் 1/1/2026 டிஏ இருக்காது, அதனால் 0.
1/1/2006 அப்புறம் 1/7/2026 பார்த்தீங்கன்னா டிஏ பர்சன்டேஜ் ரேட்டில் ஏறிட்டே போகும். அப்போ அதை கூட்டிக்கலாம். நம்ம பார்க்குறது 1/1/2026க்கு. அதனால் 1,11,400 + 0 டிஏ ஈக்குவல் டு 1,11,400 சாரி 11,14,000 அமௌண்ட். 10 மாதத்துக்கு எவ்வளோ? 10 வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 1,11,400. 10 மாதம் அவங்க அதிகபட்சமாக யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபு 10 மாதம் லீவை வச்சுக்கலாம். கடைசியில் ரிட்டையர் ஆகும்போது வாங்கிக்கலாம். அதிகபட்சம் 10 மாதம் லீவு தான் அவங்க கடைசியில் டெர்மினல் சரண்டராக வாங்கிக்கலாம். அதனால் 1,11,400ங்கிறது 11,14,000 ஆகும். ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்து 11 மாத சம்பளத்தை வாங்கிக்கலாம். எப்படின்னா அவங்களுக்கு இன்னமுமே 8 மாதம் தான் 240 நாள் தான் இஎல் வச்சுக்கலாம். அதே சமயம் இந்த 8 மாதம் இஎல் கூட ஒரு 3 மாதம் அன்னியன் லீவ் அண்ட் ப்ரைவேட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 6 மாதம் அன்னியன் லீவ் அண்ட் ப்ரைவேட் அஃபேர்ஸ் சொந்த காரணங்களுக்கான ஈட்டா விடுப்பு இருக்குது. அந்த ஈட்டா விடுப்பை பயன்படுத்தாமே வச்சுருந்தோம்னா எப்படி ஈட்டிய விடுப்பு பயன்படுத்தாமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த 6 மாதத்தில் 3 மாதம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து அரை சம்பள விடுப்பு. அதனால் 6 மாதம் லீவை சரண்டர் பண்ணால் எவ்வளோ நாள் கிடைக்கும்? 3 மாதம் சம்பளம் தான் கிடைக்கும். ஏன் லீவ் 8 மாதம், இந்த ப்ரைவேட் அஃபேர்ஸ் லீவ் 3 மாதம், ஆக 11 மாதம் சம்பளம் கிடைக்கும். இதுக்கும் பே ப்ளஸ் டிஏ தான். 1/1/2026 டிஏ கிடையாது. அதனால் 0 போட்டோம். ஸோ 1,11,400 × 11 ஈக்குவல் டு 12,25,400. இங்கே ஹெச்ஆர்ஏ இல்லை, அங்கே ஹெச்ஆர்ஏ உண்டு. இது வந்து 1/1/2026 அமலாக்கம் பெறுறது. இதுக்கிடையில் இப்போ 3வது மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இப்போ இருக்கிற ஊழியர்கள் 31/12/2021 ரிட்டையர் ஆவாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த 60,000 சம்பளத்துக்கு இது என்ன ஆகும்? பென்ஷன் 30,000 தான் இருக்கும். யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 30,000 தான் இருக்கும். 33 சர்வீஸுக்கு 30,000 தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலும் 30,000 தான் இருக்கும். அதாவது எவ்வளவு பே வாங்குறாங்களோ அது 50%. இதே யூனியன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு 20 வருஷம் தான் சர்வீஸு, 60,000 பேசிக் பேனாலும் அவங்களுக்கு 30,000 தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவங்களுக்கு சர்வீஸ் மேலே கணக்கே தவிர கடைசி சம்பளம் தான் கணக்கே தவிர சர்வீஸ் கணக்கு கிடையாது. ஆனால் இங்கே சர்வீஸும் பார்க்கணும், கடைசி பேயும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சர்வீஸ் 20 வருஷம், அதனால் பென்ஷன் 20,000 தான் இருக்கும். அப்புறம் கம்யூட்டேஷன், இவங்களுக்கு இதில் வந்து 40% கம்யூட் பண்ணலாம். அந்த வகையில் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11,79,936 கிடைக்கும். இவருக்கு 9,83,250 ரூபா கிடைக்கும். எப்போ? 33 சர்வீஸ் இருந்தால் இதுவும் 33 சர்வீஸ் இருந்தால் இந்த பென்ஷனில் 10,000, 3ல் ஒரு பங்கு 10,000 சார் 40% 12,000க்கு இவ்வளவு. இது 3ல் ஒரு பங்கு 6,666 ரூபா வரும். அதுக்கு எவ்வளவு? இப்போ இதே 20 வருஷம்னா இந்த யூனியன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கம்யூட்டேஷன் எப்படி இருந்தாலும் மாறாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் எவ்வளோன்னு பார்க்க கிடையாது இல்லையா? கடைசி சம்பளம் மட்டும் தானே கணக்கு. ஸோ அதே கடைசி சம்பளம் தான் 11,79,936 தான் கிடைக்கும். இவருக்கு பென்ஷன் குறைஞ்சி போகும். ஆகையினால 6,55,455 தான் கிடைக்கும். அதாவது 6,666 வரும்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த ஃபார்முலா ஏற்கனவே ஃபார்முலா இருக்கிறதா இந்த ஃபார்முலா, இதுக்கும் அதே ஃபார்முலா தான். 6,55,455 தான் வரும். அதே போல் ஃபேமிலி பென்ஷனுங்கிறது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும். அது சர்வீஸ் எவ்வளோ பற்றி கவலையே கிடையாது. எவ்வளவு சர்வீஸாக இருந்தாலும் கடைசி சம்பளத்தில் 50% 7 வருஷத்துக்கு, அதாவது ஊழியர் இறந்து போன மறுநாள்லேருந்து 7 வருஷத்துக்கு அல்லது 67 வயசு வரைக்கும். இங்கே தமிழ்நாடு அரசில் இங்கேயும் 7 வருஷம் தான், அதே ஃபார்முலா தான். ஆனால் அவர் இறந்து போனதுக்கு எப்போ 65 வயசு வருமோ அது வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அப்புறம் 2 பேருக்குமே 30% தான். அதனால் இதில் மாற்றம் கிடையாது. கிராஜுவிட்டி நான் முதல்ல சொல்லிட்டேன். பே ப்ளஸ் டிஎன்னு நம்ம பார்க்குறது என்ன சொல்கிறோம்? 31/12/2025 அன்றைக்கி 60% டிஏ எதிர்பார்க்குறோம். பேசிக் பே 60,000ங்கிறோம். 60% டிஏங்கிறது 36,000, பேசிக் பே 60,000. ஸோ 96,000. சர்வீஸு 33 வருஷம். அதனால் 16 மாத சம்பளம் 15,84,000 ரூபா. யாருக்கு? இந்த 31/12/2025 ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அதுவே தான், மாற்றம் இருக்காது. 2 பேருக்குமே ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் டெர்மினல் லீவ் சேலரி 96,000, பே வந்து 60,000, டிஏ 36,000, ஆக 96,000. எப்போ? 31/12/2025. ஆக இவர் என்ன பண்ணும்? 96,000ங்கிறது 9,60,000 இருக்கும். யாருக்கு? யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு 96,000 × 11 ஈக்குவல் டு 10,56,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இருக்கும். இதுதான் நிலவரம். இதாவது 31/12/2025 60,000 பேசிக் பேயோட ரிட்டையர் ஆனால் இது வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இதுதான் என்டைட்டில்மெண்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடியது இவ்வளோ தான். இதில் மாற்றம் இல்லை. இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா,
எண்ணெயிலேருந்து பே கமிஷன் எஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது மத்திய அரசினுடைய அதிகாரத்தின் கீழே இருக்க. சப்போஸ் பே கமிஷன் தேதியை நகர்த்திட்டா இந்த பென்ஷன் குறையுமாங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அது வந்து கேள்வி நியாயமானது தான். ஆனால் எடுத்தெடுப்பில் அரசு அந்த மாதிரி செஞ்சிட மாட்டாங்கிறது தான் ஒரு நம்பிக்கையானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு முன் உதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டில் 6வது பே கமிஷன் வந்து நம்ம 1/6/2009 தான் ஜியோ போட்டது. அவங்க வந்து சொன்னாங்க, அமல் கொண்டு வந்தாங்க. ஆனால் எஃபெக்ட் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா 1/1/2006 கொடுத்துட்டாங்க. அதே போல் 7வது பே கமிஷன்லையும் 1/10/2017 எல்லாருக்கும் ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க 1/1/2016 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தடை அடாப்ட் பண்ணும். 2வது ரூல் மேக்கிங் பாடி அத்தாரிட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். அவங்க நினச்சா இந்த மாதிரி குறைகள் ஏற்படாமல் தடுத்துடக்கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதான முதல் அப்ளை ஆகிற வருஷமாக இருக்குது. ஆகையினால ரிட்டையர்மெண்ட் டேட்டை பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, பே கமிஷன் டேட்டை தான் பார்த்துக்குருவாங்க. ஸோ அந்த வகையில் 1/1/2026 எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது 1/1/2024 ரிட்டையர் ஆகிற எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் குறையாதுங்கிறது தான் நம்பிக்கை. இதில் ஒன்றும் மாற்றத்துக்கு வேலை இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போதைய நிலவரம் எனக்கு என்னமோ இதுதான். இதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஆனால் 31/12/2025 ரிட்டையர் ஆனாங்கன்னா இதுதான். இதுலேயும் மாற்றம் கிடையாது. சரிதானா? இவங்களுக்கு மேற்கொண்டு 8வது பே கமிஷனில் ரைஸ் ஆகுமாங்கிறது இன்னை வரைக்கும் சட்டப்பூர்வமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படி உண்டுன்னு அவங்க சொல்லி சட்டத்தை வந்து சட்டத்தால் தான் மாற்ற முடியும். அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா இவங்களுக்கும் இந்த பணப்பலன் கிடைக்கலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நன்றி.